உங்க துறையில வந்து நீங்க இருந்தப்ப எங்க துறையில கிடையாது சார். நீங்க இருந்தப்ப சிலை மீட்பு வராருன்னு அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டிட்டே இருக்காரு சார். எனக்கும் அவருக்கும் இருக்கிறது பதில் நான் சொல்லிடுறேன். நாளைக்கு தமிழ்நாடு திரும்பிடுமா? அவர் யாரோ, நானும் அழிய போறவன், அவரும் அழிய போறவர். பம்பரம் சுத்திக்கிட்டே இருக்கு, விசை இருக்கிற வரைக்கும் ஓடு சுத்தி. இந்த மாதிரி தேவையற்றவர்களையும் விளைவற்ற ஆளுகளை எல்லாம் கோயிலில் வச்சு பேசுறதே அதர்மமான செயல். அது மறந்துருக்கு நீங்க. நெக்ஸ்ட், லோ ப்ரொஃபைல் ஆபீசரை இன்ட்ரெஸ்ட் இல்லாம செத்த பூனை சாவுக்கு ராக்கிம்பிக்கல அதுகளை கொண்டு போய் எங்க ஹெட்டா போடும்போது 2020 2020 ஒரு முக்கியமான வேலையை அவங்க பண்ணாம இருந்துகிட்டே இருக்கு. அது இப்ப என்னால சொல்ல முடியாது. மெட்ராஸ்ல தான் போய் சொல்ல போறேன். அந்த செய்யாத அந்த வேலையை இருந்துட்டு செத்த அதெல்லாம் யாரும் ஏற்கிறா? சீஃப் மினிஸ்டர் யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, மினிஸ்டர் ஸ்டாலின் இருக்கிறாங்க, அவங்க தான் அவங்களை பிடிச்சி கேட்கணும். அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். அதாவது அவரால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எத்தனை கோயில் இருக்குன்னு உங்களை நாங்கள் ப்ரெஸ்ஸை கேட்டால் சத்தியமாக உங்களால் சொல்ல முடியாது. கேள்வி கேட்டு உங்களை துன்பப்படுத்துகிறேன் நீங்கள் நினைக்காம, நீங்கள் ப்ரெஸ் இல்லையா? கோயில் எத்தனை கோயில் உங்களுக்கு தெரிய வேணாமா? அப்போ தெரியணும்னா அந்த கோயில் எத்தனை கோயில் உங்களுக்கு சொல்ல வேணாமா? சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். எல்லாம் ரைட் இன்ஃபர்மேஷனில் கேட்க முடியும். அப்போ 38,658 கோயில் அவங்க கையில் வச்சிருக்காங்க. எடுத்துட்டு நான் ஆட்சி செய்வேன். ஆனால் ஒரு கோயிலில் கூட நான் வரமாட்டேன்னா உச்சக்கட்ட இம்மொராலிட்டி, அதர்மத்தினுடைய உச்சக்கட்டம். வரவே கூடாது, நீ வரவே வேண்டாம் எங்களுக்கு. வி டிஸ்பைஸ் ஹிம். உங்களை நாங்கள் வெறுக்கிறோம், நீ வரவே வேண்டாம். யாரும் உள்ள வர வேண்டாம். ஆனால் கோயிலை கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? வராத ஒரு உதாரணத்துக்கு எல்லா கோயில்களையும் யார் உருவாக்குனா சேரசோழ பாண்டியர்களும் விஜயநகர பேரத்திலும் உண்டாக்கியிருக்காங்க. அவங்க தான் அந்த கோயிலுக்கு சொத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. யாராவது ஒரு மாடல் போய் ஒரு பைசா சொத்தை கொடுத்துருப்பீங்களா? இல்லை. இன்னைக்கு இந்த மாதம், இன்னைக்கு 1ஆம் தேதியா, டிசம்பர் மாதம் எவ்வளோ பணம் எடுத்திருக்காங்க கோயிலேருந்து சொல்லுங்கள் சார். ஒரு மாதத்துக்கு டிசம்பர் மாதம் எவ்வளோ சார் பணம் எடுத்துருக்கோம்? கோச்சிக்கிடாமல் சொல்லுங்கள் சார். மறந்துட்டீங்க. இந்த அடிக்கிறார் யாரோ ஒருத்தர், பரிஸ்கார் அடிக்கிறார். 28 கோடியே 49 லட்ச ரூபா எடுத்துருக்கு. தெய்வ சத்தியம் கோயிலுக்கு ஏத்தாப்புல வச்சோம். எவ்வளோ? 28 கோடி. அநியாயம். நல்லா இருப்பீங்களா? இப்போ வார்த்தை வரும்ல, எவ்வளோ பெரிய வார்த்தை வருது, எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன் நான். கொடூரமா நல்லா இருப்பீங்களா? 1 கோடி அடியா, ஒரு கோட்டை ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபா. 28 கோடியே 49 லட்ச ரூபா யார்கிட்ட எடுக்கிறீங்க? எங்கேருந்து எடுக்கிறீங்க? பொதுமக்களுக்கு தெரியலையே. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியல, இவருக்கு தெரியல, அவருக்கு தெரியல, ஒரு ஆளுக்கும் தெரியல. டிவியை மட்டும் பார்க்குறாங்க. இது கொண்டு போகிறதா உங்களுடைய கடமை. தயவு செய்து கொண்டு போங்க. 28,49,000 ஒரு மாசத்துல கோயில் ஃபண்டிலேருந்து எடுத்து கோயில் நிர்வாகம் கணக்காடுறாங்க. ஆனால் நிர்வாகத்தை ஓட்டுறாங்க, டிபார்ட்மெண்ட்டை ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு. அப்படின்னா ஜேசியோட புல்ல படிக்கிறது, துணிமணி உள் துணிமணி வாங்குறது, வாடகை கொடுக்கறது, சினிமாவுக்கு போகிறது, நகை வாங்குறது, எல்லாமே இறைவனுடைய பணம். ஆனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படி கிடையாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க மக்கள் வரி பணத்தில் சொல்கிறாங்க. இவங்க மக்கள் வரி பணம் கிடையவே கிடையாது. இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். பல இடங்களில் நான் லிஃப்ட்டில் இறங்க போகும்போது டாக்டர்ஸ் 4 பேர் ஃபேமிலியை பார்க்குறேன் சார், உங்களுக்கு நான் கேள்வி கேட்குறேன், திருப்பி மக்கள் வரி பணன்றாங்க. ஹைலி எஜுகேட்டட் பீப்புள், சீரியஸான பீப்புள், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்க அவங்க என்ன சொல்கிறாங்க? மக்கள் வரி பணம் தவறாக செய்கிறாங்க. அதை கொஞ்சம் மாற்றுறது நீங்கள் தான் கொண்டு போய். கிடையாது, இந்த பணம் அவங்களுடைய பணம் இல்லை, கோயிலோட பணம். இன்னொரு சரி, உண்டியில் நாங்கள் உங்கள் உண்டியில் போடுறது சுண்டக்கா பணம், நீங்கள் போடுறதெல்லாம் கோடிக்கணக்கில். நான் சொல்கிறது அந்த எம்டி சொன்னாலே அந்த வாடகை எடுக்கிறது, வேக்கண்ட் கேண்ட் 22,600 கிரவுண்டு வேக்கண்ட், அதில் வரக்கூடிய வாடகை கழிவு இருக்குல்ல, வராதுன்னு என்ன சொல்லி அரியரை தமிழில் சொல்லுவாங்க. தமிழில் பாக்கி வாடகை பாக்கி இருக்குல்ல, லீஸ் பாக்கி, அதை இவங்க நிறைய நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்லி மிஸ்டர் ஸ்டாலின் கூட பயங்கரமாக செஞ்சிருக்காருன்னு கதையெல்லாம் விட்டார் இல்லையா? அப்போது அதோட விலை ஒன்றா 8 மாதத்தில் அரியர் வந்தது மட்டும் 151 கோடி. அவங்க சொல்கிற அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்போ எனக்கு தெரியாமல் இங்கிலீஷில் கையெழுத்து போட்டான்னு சொல்ல முடியுமா? மினிஸ்டர் சொல்ல முடியாது. இப்போ மொத்தம் எவ்வளோ ரூபா? 151 கோடி ரூபா போன மாதம் 8 மாதத்தில் வருமானம். அரியரில், லேண்டில், வேக்கன்ட் சைட்டில், அப்புறம் பில்டிங், அப்புறம் நில சொத்து 4,28,000, அதில் 135,000, 1,35,000 காணாம் சார். உள்ள எல்லாம் போட்டு இப்போ முன்னாடி மாதிரி நான் வேலை பார்த்தோன்னா உள்ளே போட்டிங்கன்னா என்டையர் ஹெச்ஆர்என்ஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுருவேன். சரி சார், ஓகே, தேங்க்யூ. எனக்கு மட்டும் ஏதாவது ஆண்டவன் ஒரு எடுத்துக்க மாட்டேன், சத்தியமாக எடுக்க மாட்டேன். உணர்வுகளை சொல்கிறேன் நான். அவ்வளோ அட்டூழியங்கள் நடந்து எதை எடுத்தாலும் நாங்கள் தான் பண்ணுறோம். நாங்கள் நீ ஒரு கூலிக்காரங்கிற முதல் சொல்லிட்டு சொல்லு. கூலிக்காரனை யார்? கூலி ஆட்ட வாங்குறிய? இறைவன்ட்ட வாங்குறீங்க. ஈஸ்வரன் ஃபண்டில் கூலி வாங்குற ஆளு எக்ஸப்ட் சீப்னருக்கு பப்ளிக் மணியில் வருது 2,05,000 ரூபா. பட் வேற மினிஸ்டர் அவங்கலேருந்து அவருடைய பிஏ 2 பிஏ சார், 2 கமிஷனர் உள்ள வச்சிருக்காங்க சார். ஒரு ஆளுக்கு 2 லட்ச ரூபா சம்பளம். என்ன அநியாயம் சார், வத்தரை இல்லை. அப்படிலாம் கூத்தடிக்காது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க கேட்க ஆள் இல்லைங்களால சர்வாதிகாரியாக செயல்படுறாங்க.